வாங்க திணை அரிசியில் எப்படி பொங்கல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இதில் 1 கப் அளவு அரிசியும் பருப்பும் கலந்து எடுத்துருக்கேன். 3/4 கப்பு திணை அரிசி, 1/4 கப்பு சிறுபருப்பு, ரெண்டுத்தையும் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவுங்க. ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா தான் அதில் இருக்க தூசெல்லாம் போகும். நல்லா கழுவுனதும் கையை வச்சு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு கழுவுனீங்க அப்படின்னா அந்த திணை அரிசியில் இருக்க டஸ்ட்டெல்லாம் வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி டஸ்ட்டெல்லாம் மேலே வந்துருச்சு. இந்த மாதிரி வந்துட்டதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு போயிட்டு வடிகட்டிடுங்க. இதே மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் கழுவிக்கோங்க. இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி, பருப்பும் அரிசியும் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுடுங்க. ரொம்ப நேரம் ஊற வேண்டாம், 10-15 மினிட்ஸ் ஊற வச்சிங்கனாலே போதும். அதிக நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா பொங்கல் குழஞ்சி போயிடும். நம்ம எப்பயும் போல் பொங்கலுக்கு போடக்கூடிய பொருட்கள், கொஞ்சம் இஞ்சி எடுத்து தோல் சீவி துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகு, சீரகம், உப்பு, இது எல்லாமே எடுத்துருக்கோம். இதை பாருங்கள், இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போது அதில் அந்த அரிசியில் 1 டம்ளர் அரிசி பருப்பு ரெண்டுமே சேர்ந்ததுக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இதுதான் அளவு. தண்ணி ஊற்றி அதை வேக வைக்கும் போது அதில் நறுக்கி வச்ச இஞ்சி, பச்சை மிளகாய், கூடவே உப்பு, 3த்தையும் சேர்த்து வேக வைங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இதுக்கப்புறமா நான் அதை மூடி வச்சுடுங்க. ஒரு 10-15 மினிட்ஸ்குள்ளாரவே பொங்கல் நல்லா வெந்துடும். இந்த வெந்துருச்சான்னு பார்க்குறோம். நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறமா ஒரு குழிக்கரண்டி எடுத்து தாளிப்பு போடுறதுக்காக நல்லா சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதும் அதுக்கு நம்ம தாளிப்பு சேர்க்கறதுக்கு அதில் மிளகு போடுங்க. மிளகு கொஞ்சம் நல்லா இந்த எண்ணெயில் பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா தேவையான அளவு சீரகம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் அதில் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போது அதை அந்த பொங்கலில் சேர்த்துருங்க. இது ரொம்ப சத்தான ஒரு காலை உணவு. இந்த மாதிரியான நல்ல சத்தான உங்களுக்கு ஆரோக்கியமான டிஷ்ஷஸ்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களுடைய வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.